நடந்து வந்தாச்சுங்க. செம்ம வெயில். இந்த வெயில் நடந்துச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்துட்டார். அக்கா வந்து மதியம் தான் 2 மணிக்கு எக்ஸாமுக்குனால ஜாலியாக வந்து எக்ஸாம் எழுதிட்டாங்க. இதோட அவங்களுக்கு 5 நாள் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல. வந்து சொல்லுவாள் எப்படி எழுதின எக்ஸாமு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாள். ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பேரண்ட் வந்து ஸ்கூலில் பசங்கள்லேருந்து கூப்பிட்டு வர போவாங்கல்ல, அது எவ்வளோ தெரியுமா கஷ்டம். ஈஸியாக சொல்லிடுறாங்க சும்மா இருக்கிறேன்ட்டு. ஆனால் அது ஒரு கஷ்டம். ஸ்கூலில் நான் ஸ்கூல் படிக்கும்போது நடக்க ஆரம்பிச்சிது. இன்னும் நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அங்கேருந்து எங்களுக்கு 1/2 மணி நேரம் நடந்து வர ஆகுது. திருப்பி போகும்போது பசங்க பேகு எல்லாம் நாங்கள் தான் மாட்டிட்டு போனோம். ஆனால் ஈஸியாக சொல்லிடுறாங்க, வீட்டில் உட்காந்துருக்க, சும்மா உட்காந்துருக்க, என்ன வேலை இருக்குது, ஒரு கால் வலிக்குதுன்னு சொன்னால் கூட அப்படின்னு போயிடுறாங்க. ஏன்னா கால் வலிக்கு அதை நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு கால் வலிச்சா பிரச்சனை இல்லை. ஓகே பாய், காலையெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் அப்படியே போயாச்சு. ஆனால் உண்மை அதுதானே. ஒரு கால் வலிக்குது உங்களுக்கு சொன்னால் வீட்டில் தானே இருந்தேன், என்ன கை கால் வலிக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அசால்ட் ஆகிடுது. வேலைக்கு போனால் தான் கை கால் வலிக்கணுமா? வீட்டில் இருந்தால் வீட்டில் இருக்க மொத்த வேலையும் நாங்கள் தான் செய்கிறோம். ஓகே, என்ன பேசு என்ன. சரி, ஓகே பாய்.